15ஆம் தேதி பிறந்தார். காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். காமராஜர் கல்வி தந்தை என போற்றப்படுகிறது. நன்றி. நான் இன்று பெரும் தலைவர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். கர்ம வீரர் காமராஜர். முக்கணிகளில் சிறந்தது மா. ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே. தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று சொற்களையும் சேர்த்தால் மாமேதை என்ற சொல் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாமேதை காமராஜரின் வாழ்க்கையை பற்றி பேசுவோம். பெருந்தலைவர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி பிறந்தார். கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர் என்று போற்றப்படும் இவரின் பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆவர். இவர் 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விளங்கினார். இவர் ஏழை மாணவர்களுக்கு எளிய கல்வி கொடுத்தார். ஒரு பாம்பின் கால் ஒரு பாம்புக்கே அறியும் என்பதை போல ஏழையாக பிறந்த இவர் ஏழை மக்களின் துயர் துடைத்தார். இவரின் இறப்பு காலத்தில் இவரின் வங்கியில் 3000 ரூபாய் மட்டுமே இருந்தது என்பதை வைத்து பார்க்கையில் இவர் ஒரு எவ்வளவு நேர்மையான அரசியல்வாதி என்பதை அறியலாம். மற்றும் காமராஜர் தந்தை பெரியாரால் ஒரு தூய்மையான தமிழன் என்ற பட்டம் பெற்றுள்ளார். அப்படிப்பட்ட காமராஜர் ஏழை மக்களுக்காக வாழ்ந்து ஏழை மக்களுக்காகவே இருந்தார் என்பதை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Speak about Kamarajar. Kamarajar is called Kingmaker and Black Gandhi. He started midday meals. He started many schools for children. His birthday is celebrated as Education Development Day. Thank you. Kamarajar was born on 15th July 1903 in Ududinagar, Tamil Nadu. He was a freedom fighter and political. His father name was Kumarasamy and mother name was Sivagami. His real name was Kamachi Kumarasamy. In 1954, he became the Chief Minister of Tamil Nadu. He opened many schools, dams and introduced mega factories. And also he 6,000 schools. Thank you. ஏழை மக்களும் படிக்க வேண்டும் என இலவச கல்வி மற்றும் பள்ளிக்கூடங்களை நிறுவினார். பெருந்தலைவர் காமராஜர் ஆரம்பித்து வைத்த சத்துணவு திட்டம் இன்று அரசு பள்ளியில் நடைமுறையில் இருந்து வருகிறது. காமராஜர் அவர் தனது இளமை பருவத்தில் இருந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும் என்று எண்ணி கொண்டிருந்தார். அவரது இந்த எண்ணம் அவரை ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர்